ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் பர்ச்சேஸ் பில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வெண்டாருக்கு இப்போ நம்ம ஒரு பில் போட போகிறோம். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 18 வெர்ஷனில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு 18 வெர்ஷன் தேவைப்படுச்சுன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் வீடியோ எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 19th வெர்ஷனோட வெண்டார் பில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ்க்கு நான் ஷார்ட் கட் கொடுத்தோம். பி கொடுத்துட்டு பியூனோட ஸ்டார்டிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெண்டார் பில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே நியூ கொடுங்க. நியூ கொடுத்துட்டு ஒரு கஸ்டமர் பேர் நான் கொடுக்குறேன். ஜெமினி ஃபர்னிச்சர் கொடுக்குறேன். ஸோ அரைவல் டேட் எனக்கு வந்து இந்த டேட்டுக்கு வரணும். ஆஸ் கன்ஃபர்மேஷன்னா இதுக்கு முன்னாடி நான் எத்தனை நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்துடுச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கான டேட்டு. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணேன். 3 days அப்படின்றது வச்சுருக்கோம். வெண்டார் ரெஃபரன்ஸ் யார் மூலியமாக நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அக்ரிமெண்ட் இதில் வந்து வெண்டாருக்கும் நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். செட்ஸ் ஆஃப் இந்த அக்ரிமெண்ட் நான் இது வந்து ஒரு 50% நான் பே பண்ணுவேன், இப்படி ஒரு கமிஷன் வந்தால் உனக்கு இது பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது நமக்கு சின்ன அக்ரிமெண்ட் உங்க கூட வெண்டார்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இங்கே கூட. ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வெண்டார் பில்லை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட் ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் ஒயிட் போர்ட் பென் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் வந்து 444 கொடுக்குறேன். எத்தனை குவான்டிட்டின்னா ஒரு 5 குவான்டிட்டின்னு நான் மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டேக்ஸஸ் எனக்கு வேணும்னா தேவைப்படுச்சுன்னா இங்கே கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் டேக்ஸஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் 50% டேக்ஸஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான வீடியோ கூட நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணேன், எப்படி டேக்ஸஸ் ஆட் பண்ணுறதுன்றத கூட. ஸோ 15% கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சென்ட் RFQ. சென்ட் RFQனா அவங்களுக்கு வந்து பில் அனுப்பணும். ஸோ சென்ட் RFQ கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பில் வந்து மெயிலில் அவங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் மெயில் ஆப்ஷனில். சப்ஜெக்ட் என்னது அவங்களோட பேரோட ஐ அட்டாச் திஸ் பில் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நம்ம இது பண்ணிட்டு கூட டைப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இங்கே டைப் பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து என்னோட சும்மா டைப் பண்ணதுக்காக பேர் மட்டும் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் பேர் மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். சென்டு கொடுத்துட்டா சென்ட் ஆகிடும், வேலை வந்துடுச்சு. அப்புறம் இந்த ஆர்டர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் கொடுங்க, கன்ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த பொருள் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம ஆர்டர் அனுப்பிச்சிட்டோம். ஸோ இது நமக்கு ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ்னு நம்ம கொடுக்கணும். ரிசீவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து WHN, அதாவது வந்து வேர் ஹவுஸில் இது இன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறோன்னா எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், குடோனில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வேர் ஹவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர் ஹவுஸில் இன்வென்ட்ரி ஆப் கூட ஆட்டோமேட்டிக்காக இது கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜஸ்ட் வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா இது இன்வென்ட்ரியில் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போது இதை பில் பே பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே பண்ணதால ஜஸ்ட் அவங்க கொடுத்த பில்லை அப்லோட் பண்ணால் போதும். ஸோ நான் ஏதோ ஒரு ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன் சும்மா பேருக்குன்ட்டு. ஸோ அப்லோடு கொடுக்குறேன். அப்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவாகிடுச்சு, பில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் பில் பே பண்ண போகிறேன். பே கொடுத்துட்டா இங்கே கேஷா பேங்கான்னு கேட்கும். கேஷுன்னு நான் கொடுக்குறேன். கிரியேட் பேமெண்ட் கொடுத்துட்டா பில் பே ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது இன் பேமெண்ட்டில் இருக்குது. இது ரிகன்சிலேஷன் பண்ணால் பேமெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வெண்டார் பில் எப்படி போடுறதுன்ட்டு நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டாப்பிக்கில் கூட எதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் வந்து இது பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கே வீடியோ நான் போடலன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, ஜஸ்ட் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 1-on-1 கான்வர்சேஷனில் நம்ம இந்த மாதிரி வந்து என்ன டாப்பிக்கில் இப்போ உங்களுக்கு டெமோ கொடுக்கணுமோ அந்த டாப்பிக்கான டெமோ வந்து 1-on-1 கான்வர்சேஷனில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான டவுட்ஸ் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதை பற்றி நாங்கள் இன்னும் நல்லா சொல்லிக் கொடுப்போம். ஸோ தேவைப்பட்ட டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கூட
அது கூட எங்கள் டீம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அது கூட நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு எங்கள் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.